வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்ஏ, எஸ்ஆர்பி, டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் நீதிமன்றங்கள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக மாடல் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஃப்ரீயாகவே எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பாருங்கள். அதிலே ஆன்சர் கீஸும் இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த கொள்கை அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த கொள்கை ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். டேஷாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1946 ஆண்டு. 47க்கு முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க பாருங்க. 1946 பிஃபோர் 1 இயர். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 46ல் உருவாக்கியிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டிருக்கு. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். இது 8th லெவல் போஸ்டிங்லாம் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இந்த அரசியலமைப்போட நிர்ணய சபையோட தலைவர் ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுவோட தலைவர் தான் உங்களுக்கு யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிர்ணய சபை ராஜேந்திர பிரசாத், வரைவு குழு அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பு 1949 ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டேஷாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கவனமாக பாருங்கள் கொஸ்டினை. இதற்குரிய விடை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26. இந்த நவம்பர் 26, ஜனவரி 26 டேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 1949லே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. 1949ல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. அடுத்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம். நீங்கள் நாள் கணக்கு வச்சா கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். 2 மாதம். ஏன்னா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் 1 மாதம், டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி 1 மாதம். ஸோ டோட்டலாக ஒரு 2 மாதத்துலேயே என்ன ஆயிடுச்சுன்னா அது சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த 2 மாத கணக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா 49லேருந்து 2 மாதம் கழிச்சு 50 வந்துடுது. ஏன்னா நவம்பரில் இருக்கு இல்லையா, அதனால 50. அப்புறம் டேட் சேஞ்சே இல்லை, அதே 26 தான். இல்லைனா நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, ஜனவரி 26 தான் என்னவோ கொண்டாடிட்டுருக்கோம், குடியரசு தின விழா. அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 1950ஆம் ஆண்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 மாதத்தில். டேஷ் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது 1976ஆம் ஆண்டு டேஷாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது.
42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. 1976ல் தான் திருத்திருக்காங்க. சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 42 முகவுரை அதை தான் திருத்திருக்காங்க. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். லத்தீன் சொல். இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன? பகுதி 2. இந்திய அரசமைப்போட பகுதி 2 தான் 5லேருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. கூற்று 1. 1955இல் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. கூற்று 2. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. அதாவது 1955 இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1955ல் குடியுரிமை சட்டம் இழத்தல் ஆகியன பற்றிலாம் விளக்குது. பெறுதல் அந்த இழத்தல் பற்றிலாம் விளக்குகிறது. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும் குடியுரிமை சட்டத்துக்கு. தென் இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஆக்டிவானது எப்போ 1950ல் தான் ஆக்டிவேட் ஆச்சு நம்மளோட அந்த முறைகள்லாம். ஓகேங்களா? கரெக்டாக 5 வருஷம் கழித்து உங்களுக்கு குடியுரிமை சட்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. +5 குடியுரிமை சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 முறை இதை திருத்திருக்காங்க. இது கூட உங்களுக்கு கேட்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க, எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. கூற்று காரணம்லாம் உங்களுக்கு வராது. பட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அந்த லெவலில் படிச்சுக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் எந்த முறையில் குடியுரிமை பெற முடியும்? அனைத்துமே சரி. பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், தென் பிரதேச இணைவின் மூலம். இந்த மாதிரி 5 இருக்குது பாருங்கள். 2, 3, 4, 5. இந்த 5 வகையிலுமே ஒருத்தவங்க குடியுரிமை பெற முடியும். ஸோ அனைத்துமே சரி. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமை டேஷ் வழிகளில் இழப்பார். இதுக்குமே அனைத்தும் 3 வழிகளில் இழப்பார். துரத்தல், குடியுரிமை துரத்தல், தென் இழத்தல், அப்புறம் முடிவுற செய்தல். இந்த மாதிரி 3 வழிகளிலுமே இழப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி 12ல் இருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன? பகுதி 3. ஏற்கனவே 5லேருந்து 11 வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்? பகுதி 2ன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் அப்படியே. புதுசாக பாலிடிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கு இல்லையா? இது 3வது. ஆல்ரெடி 5லேருந்து 11 என்னது? 2வது பகுதி. அப்படியே அந்த ஆர்டராகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பகுதி 3 எதை பற்றி விளக்குது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைகள் பகுதி 3. இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளை எந்த அரசியலமைப்புள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மகாசாசனம். அடிப்படை உரிமை பார்த்தோம் இல்லையா? அதுதான் இந்தியாவோட
மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுக்கு நான் உங்களுக்கு வேணா ஈஸியா க்ளூ தரேன். அந்த பாகுபலி படத்துல கூட இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து சொல்லுவாங்க, "இதுவே மகாசாசனம், இதுவே மகாசாசனம்" சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க போராட்டமே எதுக்காக நடக்குது? ஒரு உரிமைக்காக நடக்குது. யார் மன்னராகிறது அப்படிங்கிற உரிமைக்காக தான் நடக்குது. ஸோ அடிப்படை உரிமைகள் நமக்கு எந்த பார்ட்ல இருக்கு? பகுதி 3ல இருக்கு. அப்ப இந்தியாவோட மகாசாசனம் எது? பகுதி 3. இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷ் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன். இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை டேஷ் எனப்படும். நீதி பேராணை. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே டேஷ் வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. அந்த 5 வகையான நீதி பேராணைகளும் பார்த்தரலாம். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பின்னாடி இருக்கு பார்க்கலாம். ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் டேஷ் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. எது சரி? ஸோ இதில் வந்து எல்லாமே சரிதான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரிவு 32 என்பது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் ஆகும். இந்த பிரிவு 32 தான் அம்பேத்கர் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கு வந்து இதயம் சொல்லியிருக்காங்க. அந்த அரசியலமைப்பத்தோட இதயம், ஆன்மா எல்லாமே இதுதான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அப்போ அவங்க எங்கே போய் அவங்க முறையிடலாம்னா, நீதிமன்றத்தில் முறையிட்டு அவங்களுக்கு உரியதெல்லாம் வாங்கிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து அந்த உரிமையை பெற முடியுங்கிறதுக்காக தான் இது ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பிரிவு 32 நீதிமன்றம் சம்மந்தப்பட்டது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆவண கேட்பு பேராணை என்பது உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். ஏன்னா ஒரு ஆவணம் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது. இது ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆவணம் தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ் நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னா அவங்கள அனுப்ப சொல்லுவாங்க. அந்த ஆவணத்தை அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. இல்லைன்னா உரிய அதிகாரிக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேட்குறது தான் ஆவண கேட்பு பேராணை. அந்த 5 நீதி பேராணை இருக்குல்ல, அதில் ஒரு பேராணை இது. ஓகேங்களா? இது வந்து 2மே நீதிமன்றம் சம்மந்தப்பட்டது. இது தனிப்பட்ட மனிதருக்கு வரலை அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. ஆவண கேட்பு பேராணை உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து கேட்குறாங்க. இங்கே கொடுக்கணும், அதை வந்து உரிய அதிகாரிக்கோ இல்லை எங்களுக்கோ அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஓகே, கரெக்டு. அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இது என்ன நீதி பேராணை? இது 2வது நீதி பேராணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை ஒரு சட்டத்துக்கு புறம்பா ஒரு அரசு அலுவலகத்தை யாரோ ஒருத்தவங்க இப்போ கைப்பற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு தகுதிக்கு மீறினது. அதை வந்து அவங்க செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு ஆணை கொடுக்குறாங்க. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இது வந்து சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு அலுவலகத்தையும் அரசு அலுவலகத்தையும் அவங்க கைப்பற்றக்கூடாது. ஓகேங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சரி. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து எது பாதுகாக்கிறது? ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒருத்தவங்களை வந்து கைது செஞ்சுட்டாங்க. பட் அது சட்டத்துக்கு புறம்பா கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள திரும்ப கொண்டு வரணும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அந்த பர்சனை கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ அது ஆட்கொணர்வு நீதி பேராணை.
மனுதாரர் எந்த நீதி பேராணையின்படி சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இதையும் பார்த்துட்டோம், தகுதி முறையும் பார்த்துட்டோம். இது 2 தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஆனால் இங்கே என்ன வரும்னா கட்டளை இருத்தும் நீதி பேராணை. இது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு சில சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு துறையிலேருந்து அவங்க வாங்கணும். அப்போ அவர் ஒரு கையில் ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ அவங்க நீதிமன்றத்துலேருந்து ஒரு ஆர்டர் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ கட்டளை இருத்தும் நீதி பேராணை இந்த ஆர்டர் எங்கேருந்து அவர் வாங்கியிருப்பாரு? நீதிமன்றத்தோட உதவியோடு வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அவங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் எனக்கு இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க கட்டளை எங்கேருந்து வச்சுருக்காங்க, அந்த ஆர்டர் எங்கேருந்து வச்சுருக்காங்க? நீதிமன்றத்துலேருந்து வாங்கிட்டு வந்துச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ இதுதான் வந்து என்னது? கட்டளை இருத்தும் நீதி பேராணை. ஓகே, இது பாருங்க. சமத்துவ உரிமை பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. எது சரி? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் அனைத்துமே சரிதான். நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே கொடுத்து தான் இருக்கேன். ஏன்னா இது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃபஸ்ட்டு எல்லாரும் சமம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14லேருந்து ஆரம்பிக்குது. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். இது வந்து அடுத்தது. 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். அடுத்து வேலை. ஃபஸ்ட்டு எல்லாரும் சமம், இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. அடுத்து பொது வேலை வாய்ப்புகளில் எல்லாருக்குமே சம வாய்ப்பு உண்டு. அடுத்து தீண்டாமையை ஒழித்தல். அடுத்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இந்த பட்டம் நீக்குதல் இப்போ கூட கேட்டிருந்தாங்க. குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பிரிவு 18 பார்த்தீங்கன்னா கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது? தடையிருத்தும் நீதி பேராணை. ஏன்னா மற்றது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஆட்கொணர்வு எதுக்கு, கட்டளை இருத்தும் எதுக்கு, தகுதிமுறை எதுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது? தடையிருத்தும் நீதி பேராணை. ஸோ இவங்க வந்து ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டும் போது அப்போ கண்டிப்பாக இந்த நீதி பேராணையை கொடுத்து அவங்கள தடை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை மூவ் பண்ணவே கூடாது. அதுதான் தடையிருத்தும் நீதி பேராணை. கூற்று 1 1978ஆம் ஆண்டு 44வது அரசமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. அது பிரிவு 31 இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து கூற்று 2 இது இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12th பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 1978 ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது 44வது சட்ட திருத்தம். ஆல்ரெடி நம்ம 42வது சட்ட திருத்தம் பார்த்துருக்கோம். 1976 நடந்த 42வது சட்ட திருத்தம் பார்த்துருக்கோம். இது வந்து 44வது சட்ட திருத்தம். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்துரிமையை வேறு இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அது எங்கே போய் பிளேஸ் பண்ணியிருக்காங்க? 12th பிரிவில் 300A அப்படிங்கிற ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே சரி. பின்வருவற்றில் எது சுதந்திர உரிமையின் கீழ் வராது? இதுதான் வராது. தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, பேச்சுரிமை, தொடக்க கல்வி பெறும் உரிமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை தான். இந்த கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இருக்கு இல்லையா, இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேவா? இது வந்து சுதந்திர உரிமை கிடையாது. இது மேட்ச் பண்ணுங்க.
இதுவும் டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், அப்படியே படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து உண்டு, உரிமை உண்டு. அவங்க எந்த ஒரு சமயத்தையுமே ஏற்கவும் முடியும், அதை வந்து பரப்பவும் முடியும். ஓகேங்களா? அடுத்து 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இது வந்து 26. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஓகேங்களா? அடுத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. கம்பல் பண்ண முடியாது யாரையுமே, நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான உரிமை இது. பிரிவு 28. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமயம் சார்பாக இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 25லேருந்து 28 வரைக்கும் எதை பற்றி இருக்குது? சமயம் பற்றி இருக்குது. பின்வருவனவற்றுள் எது சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழ் வரும்? இது ரெண்டுமே. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இதுவும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், இதுவும் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். ஸோ ரெண்டுமே உண்டு. ஓகேவா? நீங்கள் வந்து 30 கொஸ்டினுக்கு எவ்வளோ வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.